हरिः ओम जय भुवनेश्वरी ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரொம்ப வருஷமாகவே சொல்லலாம், ஒரு 10-12 ஏன் 2010லேருந்தே 14 வருஷமாகவே ஏகப்பட்ட அவஸ்தைகளை பட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு சேமிப்பு குறைஞ்சின்னு இருக்குது, கடன் ஜாஸ்தி ஆகின்னு இருக்குது, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். உங்களுக்கு கடன் தான் இருக்குது. கடனை பண்ணிட்டு நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு எப்படி கடன் அடைக்கிறதுனே தெரில, எனக்கு பதவியும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை, வேலை செய்கிற இடத்துல எனக்கு மரியாதை இல்லை, இப்படி புலம்பிட்டு இருந்தக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவர்கள், அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம், இவாளை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மூலம் நட்சத்திரக்கார ஆளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டு. அதாவது முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபார வளர்ச்சி, தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மைன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். சார் அப்போ நடுவில் ஏதோ ஒன்று விட்டுட்டீங்களே சார், நடு 4 மாதம் அப்படின்னா, அந்த நடு 4 மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய திருமணம் செலவு, குழந்தைகளுடைய மேல் படிப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, அதாவது பேரம்பேத்தி எடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மறுபடியும் ஒரு ரெவ்யூ பண்ணோம்ல, அந்த ரெவ்யூக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுன்னு செலவுகள் இருக்கும். ஆனால் அது நஷ்டத்தை தராது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் மூலம் அரசாலும், ஆணி மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் பேச்சு வழக்கில் வந்த ஒரு விஷயம். அதனால் மூல நட்சத்திரக்காரங்க எத்தனையோ பேர் ஜெயித்தவங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் பிறந்தவங்க, என்னுடைய பாட்டி எல்லாமே மூல நட்சத்திரம் தான். அவர்கள் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் என்னோடய தாத்தா கூட நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இந்த மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம்லாம் நெகட்டிவ் கிடையாது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு புதிய ஒரு க்ளோ, அப்படியே உங்ககிட்ட ஒரு தங்கம் ஜொலிக்கிற மாதிரி யோகம் ஏற்படும். இதில் அதிகமான அடுத்தவர்களுக்கு உழைப்பை தரக்கூடிய, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க தான். அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்குனே பிறந்தது ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம். ஸோ எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதிரி ஒரு நபர், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நமக்கு நண்பனாக இருந்ததுன்னா, நண்பனுடையான் படைக்கஞ்சான், தம்பியுடையான் படைக்கஞ்சான் மாதிரியே நண்பனுடையான் படைக்கஞ்சானும் தைரியமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பை மட்டும் குறைக்காமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சி தரக்கூடிய, பதவி உயர்வை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த சுக குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் இந்த வருஷம் சாதகமான பலன்கள். முதல் 4 மாதங்கள், அடுத்த 4 மாதங்கள் வருமான அதிகரிப்பு இருக்கும். கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருமானம் பத்தாது. என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற செலவு. இந்த செலவின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குடும்ப சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குரு அக்டோபர் டு டிசம்பர் உச்சபலத்தை அடைகின்ற பொழுதும், அடுத்த வருஷம் 2026 மே மாதத்துக்கு மேலேயும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த
நபரை திருமணம் செய்து கொள்ளும் யோகம் ஏற்படும். எனக்கு மனசுக்கு பிடிச்சவனை நான் லவ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு பிடிச்சவனை தான் லவ் பண்ண முடியும், பிடிக்காதவங்களை லவ் பண்ண முடியாது. மனதிற்கு பிடித்தவரை லவ் பண்ணி அவர்களையே வாழ்க்கை துணையாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நடு 4 மாதம், அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம், ஏதோ ஒரு பயம் வந்துடும். அச்சோ, எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுத்து, கேன்சர் வந்துடுத்து, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அது சாதாரண இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு நீங்களும் பயந்து அடுத்த வாளையும் பயப்படுத்தி குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை இந்த உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்கள் ஏற்படுத்துவார்கள். இது குடும்பத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் குரு பகவான் கொடுக்க மாட்டார். ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. டிசம்பர் மாதத்துக்கு மேலே மறுபடியும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் அது அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எனக்கு என்னமோ வியாதி வந்துடுத்தோ, எனக்கு என்னமோ இது வந்துடுத்தோ, எனக்கு எலும்பு தேஞ்சு போயிடுத்து, எலும்பு உடஞ்சி போயிடுத்து, நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன்னா என்னை ஹாஸ்பிட்டல்லே அப்படியே கொரோனாவில் போயிடுவேன், இப்படியெல்லாம் பேச தோணும். இது எதற்கும் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த பாதிப்பெல்லாம் உங்கள் மனப்பிராந்தி, ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி விஸ்கி போகிறேன் பிராந்தி, மனப்பிராந்தி, இதெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறது தான். கற்பனையை தவிர்த்து வாழுங்கள், நிஜமான வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான தடையைத்தான் ஏற்படுத்துமே தவிர வருமானத்தில் தடை ஏற்படாது. ஏன்னா நீங்கள் பயத்திலேயே செலவு பண்ணுவீங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போ, அந்த சித்தா போ, ஹோமியோபதி போ, இல்லாட்டி அலோபதி போ, ஆயுர்வேதத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் மேலே இருக்கிற தோல்லாம் உறிஞ்சு விழும், அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 10 மருத்துவம் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் 10,000, 20,000, 50,000 செலவு பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கே தவிர அதனால் உங்களுக்கு கஷ்டம் வராது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம், தமிழ் வருஷங்கிறது வளர்ச்சியை, விசுவாசத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்கள் மீது உங்களுக்கே விசுவாசத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.